இன்றைக்கி நம்ம செம்பருத்தி பூ ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ செம்பருத்தி பூ ரொம்ப அதிகமாக பூக்குது. இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இது வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ஜூஸு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ செம்பருத்தி பூ ஜூஸ் வந்துட்டு செய்கிறதுக்கு செம்பருத்தி பூவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செம்பருத்தி பூவோட இதழ்களை நல்லா பிச்சு எடுத்துக்கலாம். அதோட மகரந்தம் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. அதை வந்துட்டு நம்ம கீழே போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடும்போது இதோட அந்த கலர்லாம் வந்துட்டு அந்த தண்ணியில் இறங்கிருங்க. இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துடும் நமக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டாக கிடச்சிருக்குன்னு. இது பார்க்கவே இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ இது வந்துட்டு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ ஜூஸ் செய்யலாங்க. இப்போ நான் ஒரு 3 லெமனை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வந்துட்டு இதை ஜூஸ் எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லெமன் ஜூஸை வந்துட்டு இப்போ அந்த ஆறுன செம்பருத்தி பூ ஜூஸோடு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தோன்னே இது வந்துட்டு இன்னும் நல்ல கலர் வந்துட்டு இன்னும் அழகான கலராக ஒரு ரெட் கலரில் வந்துடும். ரெட் கலருன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பிங்க் கலர்னு சொல்ல முடியாது, ஒரு சூப்பர் கலரில் வந்துடுங்க. இப்போ நான் தேவையான அளவு ஐஸ் வாட்டர் வந்துட்டு சேர்க்குறேன். இப்போ ஐஸ் வாட்டர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்துட்டு வெல்லம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் ஒயிட் சுகர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா அந்த கலர் வந்துட்டு அப்படியே இருக்குங்க. வெல்லம் வந்துட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்துட்டு குறையிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு வெல்லம் வந்துட்டு கொஞ்சம் நல்லதுனால நான் அதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கோங்க, இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு வெல்லம் சேர்த்து ஐஸ் க்யூப் போட்டு குடிச்சு பாருங்கள். நம்ம லெமன் ஜூஸ் மாதிரியே தான் இருக்கும். எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது டேஸ்ட்டில். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.